ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வெங்காய போண்டா தான் செய்ய போகிறோம். நம்ம கடையிலலாம் சாப்பிட்ற மாதிரி நல்ல சாஃப்டான வெங்காய போண்டா, நிறைய எண்ணெய் குடிக்காமல் நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது, குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான வெங்காய போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த போண்டா செய்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி தின்னான ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். ஆனியன் போண்டாவுக்கு வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நிறைய டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இப்போது கட் பண்ண வெங்காயத்தை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே வெங்காய போண்டாவுக்கு இந்த மாதிரி கட் பண்ண ஸ்லைஸை இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை தனித்தனியாக உதுத்து விட்டு தான் போண்டா மாவு சேர்க்கணும். நம்ம மாவு சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உதுத்து விட முடியாது. இதில் ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி துருவனது சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தலை, கொஞ்சம் கருவேப்பிலை தலை சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு நான் 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். உப்பு அப்புறமா கூட டேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம், கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. எப்போவுமே வெங்காய போண்டா செய்யும் போது வெங்காயத்துக்கு இந்த மாதிரி உப்பு மற்ற மசாலாலாம் சேர்த்துட்டு கலந்து வச்சுட்டோன்னா வெங்காயத்துலேருந்தே கொஞ்சமாக தண்ணி விடும். அதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது ஒரு 100 கிராம் இருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்தோன்னா போண்டா வெளியே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்கு தான் சேர்க்குறோம். அரிசி மாவு இல்லாமலும் செய்யலாம். இப்போது இந்த மாவு கூட இந்த வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஒரே டைமில் நிறைய ஊற்றிடக்கூடாது, அதனால் கம்மியாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. எப்போவுமே போண்டா மாவில் தண்ணி அதிகமாகிருச்சுன்னா நிறைய எண்ணெய் குடிச்சு வதவதுன்னு போயிடும். அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. வெங்காய போண்டா மாவு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், ரொம்ப நிறைய தண்ணியும் சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காய போண்டா கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி சோடா உப்பு சேர்த்தோம் அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதனால் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க, எண்ணெய்லாம் அதிகமாக குடிக்காது. இப்போ அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் சூடு பண்ணி சேர்த்தணுன்னா போண்டா வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளேயும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இதை எண்ணெய் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்ததுக்கு அப்புறமா கை நல்லா கழுவிட்டு கையில் எண்ணெயோ இல்லைனா தண்ணியோ தடவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம எண்ணெயில் போடும்போதே எடுத்து போட்டோன்னா ஷேப் இல்லாமல் அன்னீவனாக வந்துடும். அதனால் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். நீங்கள் அப்படியே அப்போவே கையில் எடுத்து போட்டு செய்கிறதா இருந்தால் கூட செய்யலாம், ஷேப் இல்லாமல் ஒரு மாதிரி அன்னீவனாக வரும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க போண்டாலாம் ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கோங்க. போண்டா சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு பொறுமையாக தான் வேக வைக்கணும். ஏன்னா மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால உள்ளே வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா வெளியே மட்டும் கறிக்கிறோம், உள்ளே சரியாக வந்திருக்காது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வேக வச்சுக்கலாம். எண்ணெய் அதிகமாகலாம் குடிக்காது, நம்ம சூடாக இருக்கும் போது போட்டதுனால. இதே மாதிரி எல்லா சைடும் திருப்பி விட்டு டோட்டலாக ஒரு 4 to 5 மினிட்ஸ் வேக வச்சோன்னா நல்லா உள்ளே சாஃப்டாக போண்டா வெந்துடும். இந்தளவுக்கு கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா போண்டாஸும் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான வெங்காய போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியே கிறிஸ்பியாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.